இங்க பாருங்க, இதுதான் சரியான நேரம். இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களை யார் இப்படி பேச வச்சு வேடிக்கை பாக்குறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லா உண்மையும் கூடி சீக்கிரம் வெளியே வரதான் போகுது. ஏய், நீ என்ன சொன்னாலும் சரிமா. தேவிய கொன்னது நீதான். அது இப்ப ஆதாரத்தோட ப்ரூவ் ஆயிருக்கு. அவ்வளவு ஏன், போலீஸே அதுக்கு சாட்சியா இருக்காங்க. இதுக்கப்புறம் உன்னால எதுவுமே செய்ய முடியாது. என்ன பாக்குற? நான் தான் தேவி காணாம போன அன்னைக்கு நைட்டு கண்ணதாசன் தெருவுல உன்னை பார்த்தேன்னு சொன்னேன்ல. ஆட்டோல ஒரு பொண்ணை நீ கூட்டு போனது சத்தியமா என் கண்ணால நான் பார்த்த உண்மை. நான் சந்தேகப்பட்ட மாதிரி இப்ப நடந்து போயிடுச்சுல்ல. மாமா, நான் ஏதோ குடிச்சிட்டு வந்து உளறேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்ன சொல்ல போறீங்க? ஏய் மாப்ள, மாப்ள, நீ தானே என் மேல கோவப்பட்ட. இவர் ரொம்ப நல்லவன்னு சொன்ன. ஆனா உன் பொண்டாட்டிய கொன்னது இவதான் போலீஸே சொல்றாங்களே. இப்பவாவது நம்பறியா இல்லையா? நல்ல பேசவே முடியாது. ஏன்னா ஒரு குடிகாரன் சொன்னது இன்னைக்கு உண்மையாயிருச்சு. செல்வநாயகி ஆண்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்காக, அந்த ஒரே காரணத்துக்காக சம்பந்தமே இல்லாம ஏன் மேல பழி போட பார்த்தல்ல. கொலையெல்லாம் நீ செஞ்சுட்டு தப்பிக்கிறதுக்காக எங்க எல்லாரும் மேலயும் பழி போட பார்த்திருக்க. இனிமே நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். எப்படிடி உனக்கு கூடவே இருக்கிறவங்கள கொலை பண்ணணும்னு மனசு வந்துச்சு? அதுவும் தேவி வயத்துல குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தைய கூட பார்க்காம கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கொடூரமா கொன்னிருக்கியே. இவ்ளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு எப்படி உன்னால எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க முடியுது? போதும், நிறுத்துறேன். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் சொன்னதுதான் உண்மை. எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓ, நீங்க தான் ஏதோ ஒரு டிராமா பண்ணி என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க. அந்த உண்மை வெளியே வரும்ல, அப்ப இருக்கு உங்களுக்கு. உங்க ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். அர்ஜுன், அர்ஜுன், இவங்க எல்லாரும் பழைய ஏன் மேல திருப்பி பாக்குறாங்க. அர்ஜுன், நான் தான் தேவி அக்காவை கொன்னேன்னு சொல்றாங்க. நான் அப்படி செய்வேனா? என் அக்காவை நானே கொல்லுவேனா? உனக்கு என்ன பத்தி தெரியும்ல, சொல்லு அர்ஜுன். அர்ஜுன், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு இவங்க கிட்ட எல்லாம் சொல்லு அர்ஜுன், சொல்லு அர்ஜுன். அந்த இரும்பு ரோட்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஏன் ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுதான். அது எப்படி அர்ஜுன் பாசிபிளா இருக்கும்? இவங்க போய் சொல்றாங்க, அந்த ரிப்போர்ட் போய் தான். இவங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க அர்ஜுன். என்ன ப்ளேம் பண்ண பாக்குறாங்க. நீ என்னன்னு கேளு அர்ஜுன், கேளு அர்ஜுன். அர்ஜுன் கேளு ப்ளீஸ் அர்ஜுன். ஏன் அமைதியா இருக்க அர்ஜுன்? என் மேல எந்த தப்பு இல்லைன்னு அவங்க கிட்ட எல்லாம் சொல்லு அர்ஜுன், ப்ளீஸ் அர்ஜுன். அர்ஜுன் சார், சத்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. அர்ஜுன், என்ன சொல்ற? நீ என்ன அரெஸ்ட் பண்ண சொல்ற? ஆமா, நான் தான் சொல்றேன். தப்பு உன் மேலதான். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு சத்யா. மாமா தான் ஏதோ குடிச்சிட்டு வந்து உளறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மை என்னன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பொய் சொன்னது மாமா இல்ல, நீதான் சத்யா. அர்ஜுன், எதை வச்சு இப்ப சத்யா போய் சொல்றான்னு சொல்ற? மாமா சொன்ன மாதிரி தேவி அண்ணி காணாம போன அன்னைக்கு நைட்டு சத்யா கண்ணதாசன் தெருவுக்கு போயிருக்கா. என்கிட்ட அதுக்கான சிசிடிவி வீடியோ ப்ரூஃப் இருக்கு.
என்ன மாமா, இப்பவாவது நான் சொன்னது உண்மைன்னு நம்புறீங்களா? அந்த வீடியோல இருக்கிறது சத்யா தானே? சரி அர்ஜுன், அந்த வீடியோல இருக்கிறது சத்யா தான். ஆனா ஆட்டோல இருக்கிற இன்னொரு பொண்ணு யாருன்னு தெரியலையேப்பா. அது தேவிதான்னு எப்படி முடிவு பண்ண முடியும்? அதுவும் இல்லாம சத்யா வேற ஏதாவது காரணத்துக்காக கூட அந்த கண்ணதாசன் தெருவுக்கு போயிருக்கலாம்லப்பா. அன்னைக்கு அவ போனதை வச்சு மட்டும் எப்படி நீ அவளை சந்தேகப்படலாம்? கரெக்ட் தான்ப்பா. சத்யா அங்க போனதை வச்சு மட்டும் எதையும் முடிவு செய்ய முடியாதுதான். ஆனா நம்ம கிட்ட இவ கண்ணதாசன் தெருவுக்கு போகவே இல்லைன்னு தானே சொன்னா. ஆனா போயிருக்காளே. எதுக்கு நம்ம கிட்ட அப்படி ஒரு பொய்ய சொல்லணும்? அப்போ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. நமக்கு சந்தேகம் வரத்தானே செய்யும். உண்மையை சொல்லாம மறைக்கிறதுனால தான் இங்க நிறைய பிரச்சனை வருது. இப்ப கூட சத்யா தான் கொலை பண்ணான்னு நான் சொல்லல. ஆனா இந்த வீடியோல நம்ம பார்த்தது உண்மைதானே? இதுக்கு இவ்வளவு பதில் சொல்லுங்கப்பா. நான் கொலைகாரின்னு நம்புறேன்ல அர்ஜுன். நீ எப்படி நம்புறேன்னா நான் ஜெயிலுக்கு போறேன் அர்ஜுன். ஆனா உண்மை என்னன்னு எனக்கு தான் தெரியும். அதை எப்போ எங்க சொல்லணும்னு எனக்கு தெரியும். சார், என்ன அரெஸ்ட் பண்ணீங்க. கான்ஸ்டபிள், அவங்களை கூட்டிட்டு வாங்க. சத்யா, அந்த தேவி என்னோட ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன் தெரிஞ்சும் அவளை என் வீட்ல மருமகளா இங்கேயே தங்க வச்சல்ல.